Hello friends, welcome to ARK Diaries. Cyberpunk 360 Automotive shop தான் வந்திருக்கோம். 2 stock super bike cars நிறைய பார்த்துட்டு இருக்கோம். வினோத் ப்ரோ வீடியோக்கு வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி நம்ம மாசம் எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 வீடியோ 5 வீடியோ பண்ணிட்டே இருக்கோம். பைக்ஸ் உங்ககிட்ட வந்துட்டே இருக்கு. ப்ரோ இன்னைக்கு Kawasaki Ninja 650 பைக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பைக் வந்து வாங்கலாமா, ஸோ இதோட சர்வீஸ் காஸ்ட்டு அந்த மாதிரி எல்லா விஷயமும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பைக் வந்து எப்படி என்ன கண்டிஷனில் என்னென்ன இஷ்யூவில் நம்மக்கிட்ட வந்து இது இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்த ரீசன் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ஷாப்புக்கு போயிட்டு தான் வந்தது. 2-3 ஷாப் வந்து நிறைய என்கொயரி பண்ணியிருந்திருக்காங்க. அது இல்லாமல் நம்ம வீடியோஸை பார்த்துட்டு தான் இவங்க மெயினாக வந்தாங்க. அவங்க வர்றப்போ என்ன பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு 2-3 செகண்ட் ஒப்பீனியன் இருந்தது, செகண்ட் சாய்ஸ் இருந்தது. அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அங்கெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து அவங்க எது எப்படி நம்மளை பார்த்து ஓகே பண்ணாங்கன்னு தெரியல, ஓகே பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. கொடுக்குறச்ச வண்டியோட கம்ப்ளைண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ஹண்டிங் கம்ப்ளைண்ட் சொல்லுவோம். இது ஜென்ரலாக டெக்னிக்கல் வேர்ட்ஸு. ஹண்டிங்னா வந்து வண்டி வந்து ரைஸ் ஆகிட்டே இருக்கும். அது நார்மலாக எல்லாருமே வந்து என்ன நினச்சிப்பாங்கன்னா வண்டி வந்து கார்பரேட்டர் ப்ராப்ளம் அந்த மாதிரி கார்பரேட்டர் வண்டி இருக்குது. அந்த ஹண்டிங் வந்து இப்படி போயிட்டு ரைஸ் ஆகிட்டே இருக்கும். வண்டி ஒரு ஸ்டேபிளான ஆர்பிஎம்ல நிற்காது. ஒரு 1 ஆர்பிஎம்ல நிற்கிதுன்னா 1.5 போகும் திருப்பி வரும், 1.5 போகும் திருப்பி வரும், அந்த மாதிரி ஹண்ட் ஆகிட்டே இருக்கும். இது வந்து ஹண்டிங் கம்ப்ளைண்ட் சொல்லுவோம். இந்த கம்ப்ளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் வர்றப்பே இருந்தது. கஸ்டமர் அந்த கம்ப்ளைண்ட்டுக்காக தான் மெயின் ரீசன் அதை எடுத்துகிட்டு வந்தாங்க. ஹை ஸ்பீடில் சூப்பராக இருக்குது, ஸ்லோ ஸ்பீடில் வண்டி ஓட்ட முடியல. நானும் ஓட்டி பார்த்தேன். ஒரு 10-20 ஸ்பீட்லேயோ ஒரு 30 ஸ்பீட்லேயோ அதை வண்டி ஓட்டவே முடியல. ஃபர்ஸ்ட் கியர் போட்டு நீங்கள் கொஞ்சம் தூரம் போனீங்கனாலும் அப்படியே இடிச்சு போகும். செகண்ட் கியர் போட்டிங்கனாலும் இடிச்சு போகும். அதே ஒரு 4000 ஆர்பிஎம் போயிட்டிங்கன்னா வண்டி வேறு லெவலில் போகும். அந்த மாதிரி இருந்தது. அந்த கம்ப்ளைண்ட் தான் வந்தது வண்டி. ஜென்ரலாக இந்த வண்டியில் வந்து அந்த கம்ப்ளைண்ட்டோட வந்தவொடனே நாங்கள் ஃபுல்லாக செக் பண்ணுறது பார்த்திங்கன்னா இக்னிஷன் காயில், ஃபியூல் பம்பு மோட்டரோட ப்ரெஷரு, இந்த மாதிரி ரெகுலராக ஒன்றா செக் பண்ணிகிட்டே வருவோம். அப்படி செக் பண்ணி பார்த்ததில் மற்றது எல்லாமே ஓகேவாக இருந்தது. ஃபியூல் பம்பு ப்ரெஷர் செக் பண்ணோம், ஓகே பெட்டராக இருந்தது. இக்னிஷன் காயில் செக் பண்ணோம், காயில் கரண்ட் கரெக்டாக இருந்தது. ஃப்ளக் பார்த்தோம், நல்லா இருந்தது. அதனால் அதை விட்டுவிட்டோம். ஏர் ஃபில்டர் டோட்டலாக கண்டோம். அந்த ஏர் ஃபில்டர் நான் காட்டுறேன் பாருங்கள். அதை பாருங்கள், ஏர் ஃபில்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோவில் எந்த அளவுக்கு கிளாரிட்டியாக தெரியுதுன்னு தெரியல. இந்த ஏர் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா அப்படியே கரையல்னு கிடக்குது பாருங்கள். இதான் இந்த வண்டியோட ஏர் ஃபில்ட்ரு. இது வந்து வண்டியில் வந்த மேனுஃபேக்சரிங் ஏர் ஃபில்ட்ரு. இந்த ஏர் ஃபில்டர் பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து இது 2014 மாடல்னு நினைக்கிறேன். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் மாற்றவே இல்லை. வண்டி வெறும் ஜஸ்ட் ரொம்ப லெஸ் கிலோமீட்டர், வெறும் 5000 கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்குது. வண்டி சூப்பர் கண்டிஷனில் இருக்குது. இன்ஜின் நாய்ஸ் சூப்பராக இருந்தது. ஏர் ஃபில்டர் மாற்றணும். ஏர் ஃபில்டரால் கூட ஹண்டிங் வரலாம், ஏன்னா வந்து பிளாக்கேஜ் இருந்தால் ஹண்டிங் வரலாம் சொல்லிட்டு ஏர் ஃபில்டர் பார்த்தோம். த்ராட்டில் பாடி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஓவராக ஸ்மஜ்ஜாக இருந்தது. ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ஆயில் சர்வீஸ் பண்ணி வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்த்தோம். திருப்பி அந்த ஹண்டிங் கம்ப்ளைண்ட்டாக இருந்தது, மைல்டாக இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா திருப்பி நாங்கள் டேங்கை ரிமூவ் பண்ணி உள்ளே வந்து ஒரு சக் ஃபில்டர் வரும். இந்த டஸ்ட்டெல்லாம் வந்து இந்த ஃபில்டர் பண்ணுற மாதிரி பெட்ரோல் ஃபில்டர் ஒன்று வரும். பெட்ரோல் டேங்க்கில் இருக்கிற ஃபில்டர் வந்து ரிமூவ் பண்ணி பார்த்தா ஃபில்டர் வந்து வெளியே இருந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. சரி ஃபில்டர் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணால் உள்ள ஃபில்டர் பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகி உடஞ்சி அதோட பிளாஸ்டிக் எல்லாம் வந்து ரொம்ப நாள் ஆனதுனால அது உடஞ்சி உள்ளே போய் பம்புக்குள்ளே போய் மாட்டிக்கிச்சு. அது இல்லாமல் ப்ளஸ் வந்து அந்த பம்பை தாண்டியும் அந்த ஃபில்டர்லாம் வந்து அந்த டஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜெக்டர்லேயும் போய் பிளாக் ஆகிடுச்சு. கம்ப்ளீட்டாக இன்ஜெக்டரை கழட்டி க்ளீன் பண்ணிட்டோம். ஃபில்ட்ரு வந்து கிடைக்கல, ரொம்ப ரேராக இருந்தது. ஃபில்டர் எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸில் கொஞ்சம் சுற்றி தேடி கண்டுபிடிச்சி அதை ஒரு ஃபில்டராகவே ரெடி பண்ணிட்டோம். கம்ப்ளீட்டாக ஒரிஜினாலிட்டி ஒரு ஃபில்டராகவே ரெடி பண்ணி அதை மாட்டியாச்சு. ஏன் ஃபில்டர் ரெடி பண்ணி போட்டிங்க வாங்கி போடலன்னு கேட்டால் டைம் டியூரேஷன் டைம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. ஃபில்டர் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் இருந்தது. ரெண்டாவது வந்து 99% வந்து ஃபியூல் அசம்பிளியாக தான் கிடைக்குன்ற மாதிரி ஒரு டாக் இருந்தது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அதனால் ஃபில்டரை வந்து நம்ம ரெடியே பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியே பண்ணி போட்டோம். இன்னும் பெட்டரான ஃபில்டரே பண்ணியிருக்கு. ஏன் இது பெட்ரு இது அப்படின்னு சொல்ல வரல. பெட்டர்னா ஃபைண்டாக இன்னும் நல்லா ரொம்ப மெல்லிஸாக சின்ன டஸ்ட்டு கூட போக முடியாத அளவுக்கு ரொம்ப மைனூட்டான ஃபில்ட்ரு வாங்கி ஆல்ட்ரு பண்ணி போட்டிருக்கோம். ஃபில்ட்ரு பார்த்திங்கன்னா பர்ஃபெக்ட் கண்டிஷன் ஆகிடுச்சு. வண்டியும் ஹண்டிங் இல்லாமல் க்ளீன் ஆகிடுச்சு. பேக் சைன்ஸ் பேக்கெட் லூப்ரிகேஷன் பண்ணியிருக்கு. பேக் பிரேக் கைட்டி க்ளீன் பண்ணி போட்டிருக்கு. ஃப்ரண்ட்டு பிரேக்ஸ் 2 கைட்டி க்ளீன் பண்ணி போட்டிருக்கு. அப்புறம் இக்னிஷன் காயில், அப்புறம் ஃப்ளக்கு, ஏர் ஃபில்டர் ரீப்ளேஸ் பண்ணியாச்சு, ஆயில் ஃபில்டர் ரீப்ளேஸ் பண்ணியாச்சு, ஆயில் மாற்றியாச்சு. இவ்வளோ விஷயங்களும் இந்த வண்டியில் பண்ண பிறகு இந்த ஹண்டிங் நாய்ஸு ஹண்டிங் கம்ப்ளைண்ட்டு எதுவுமே இல்லை. க்ளீனாக இருக்குது வண்டி, ரொம்ப பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருக்குது. அது இல்லாமல் இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக இப்போது நீங்கள் கேட்குற மாதிரி மெயின்டெனன்ஸில் பார்த்தீங்கன்னா இல்லை நான் அதான் ப்ரோ நான் நினச்சேன் அதான் நீங்கள் ஹண்டிங் பிரச்சனை மட்டும் எடுத்துகிட்டு வருவாங்கன்னு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெனரல் சர்வீஸ் ப்ளஸ் ஹண்டிங் ஓகே எல்லாமே சேர்த்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பண்ணியாச்சு. ஆயில் மாற்றி எடுத்துகிட்டு ஒரு 2 இயர்ஸ் ஆகுதுங்க. 1.5 இயர்ஸ் ஆகும். 2014 கிட்டத்தட்ட 9 வருஷத்தில் 5000 கிலோமீட்டர்னா வருஷத்துக்கு 800 கிலோமீட்டர் அவ்வளோதான் ஓட்டிருக்காரு. நிறைய நாள் ரொம்ப கம்மியாக தான் ஓடி இருக்கு. இப்போ எடுத்துருக்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து எடுத்து நான் லாங் பண்ணணும், அதுக்காக வண்டி வந்து ரெடி பண்ணி கொடுங்கன்னு இருக்காரு. கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடுச்சு. மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் வந்து வேலன் பெருசாக எதுவும் இல்லை. டயர்ஸ் ஆஃப் கண்டிஷனில் இருக்குது. ஃப்ரண்ட் டயர் பேக் டயர் ஆஃப் கண்டிஷனில் இருக்குது. ஓகே ஆவரேஜாக வண்டி சஸ்பென்ஷன் வந்து எல்லாமே ஓகே குட் அந்த கண்டிஷனில் தான் இருக்குது. அப்புறம் மெயினாக இந்த இன்ஜின் கிராஷ்
ஓகே. இந்த இன்ஜின் கிராஷில் வந்து வண்டியில் வர்றச்ச பார்த்தீங்கன்னா சும்மா இப்படி கையில் சும்மா ஆட்டிங்கன்னா ஆடும், கொலன்னு ஆடிட்டு இருந்தது. அதெல்லாம் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி இன்ஜின் சென்டரில் ஒரு பெரிய ஷாஃப்ட், இந்த இன்ஜின் பிரித்தவங்க ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், ஒரு லென்த்து போல்ட் ஒன்று வரும், கிராஷ் கார்டு மாற்றவங்களுக்கும் தெரியும். அந்த லென்த்து போல்ட்டே பார்த்தீங்கன்னா த்ரெட்டு லூஸாக இருந்தது ஃபுல்லாக. அதெல்லாம் கழட்டி அப்புறம் உள்ள கிராஷ் கார்டுக்கு போல்ட்லாம் அலங்கிலாம் சரியா இல்லை, அதெல்லாம் ரீடைட் பண்ணி த்ரெட் லாக் பேஸ்ட் போட்டு ஃபுல்லாக டைட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஃபிட்டிங் போட்டு பக்காவாக வந்து முன்னாடி அந்த கிராஷ் ஷேக்கே இல்லை. அதை பாருங்க, நான் ஷேக் பண்ணால் வண்டி ஷேக் ஆகுது, முன்னாடி ஷேக் பண்ணால் வண்டி கிராஷ் கார்டு சும்மா ஆடிட்டு இருந்தது, அப்படியே தலையே ஆடிட்டு இருந்தது. நல்லா ஹெவியாக டைட் பண்ணியாச்சு. ஓகே. மற்றபடி ஓகே, ஓவராலாக வண்டி பக்காவாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ வண்டி டெலிவரி கண்டிஷனில் இருக்குது, கஸ்டமர் வந்துட்டு இருக்காங்க, டெலிவரி கொடுத்துட போகிறோம். ப்ரோ இப்போ என்னன்னா, இப்போ நம்ம டாமினார் 400 இப்போ நிறைய வண்டி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஜென்ரல் சர்வீஸ் காசு சர்வீஸ்க்கு வந்துட்டு போச்சுன்னா இன்ஜின் ஆயில் ஃபில்ட்ரு இதெல்லாம் பெரிய ஸ்பேர்ஸ் மாற்றாமல் ஜென்ரல் சர்வீஸ் பண்ணிச்சுன்னா எவ்வளோ வரும்? 650cc ஸ்பேர். அதுதான் இப்போது அது உங்களுக்கு நான் இன்னொரு தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். இது ரொம்ப நேரம் சொல்கிற மாதிரி இருக்கும், நான் என்னால் முடிஞ்சளவுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேங்க. இப்போது எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஜென்ரலாக நடக்கிறது ஆயில் ஃபில்டர் ரீப்ளேஸ் பண்ணிடுறாங்க, அப்படியே விட்டுறாங்க. ஸ்பார்க் ப்ளக் பார்க்க மாட்டாங்க, ஏர் ஃபில்டர் பார்க்க மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது, நம்ம காதுக்கு வருது. நம்ம கஸ்டமர்ஸ் வந்து வரவங்க வந்து இதெல்லாம் எனக்கு கைட்டியே காட்டினது இல்லைங்க, நீங்கள் கைட்டி காட்டுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி சொல்கிறவங்கள வச்சு நான் சொல்கிறேன். இப்போ வர எல்லாருமே வந்து ஏர் ஃபில்டர் ரெகுலராக கழட்டி க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 10,000 ஓடுற ஏர் ஃபில்டர் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 15,000 ஓடும். ஓகே. அதாவது ரெகுலர் ஒரு சர்வீஸ்லையும் க்ளீன் பண்ணி அப்போ நமக்கு வந்து ஏர் ஃபில்டர் வந்து ஒரு 15,000 கோன்ஸ் நம்ம மாற்றுறதுன்னா உங்களுக்கு செலவும் குறையும். அப்போது வந்து ஒரேடியாக என்ன ஆகிடுதுன்னா, இந்த 5000 எங்கேன்ற வரைக்கும் ஏர் ஃபில்டர் கைட்டு க்ளீனே பண்ணுறதில்ல. எவ்ரி 5,000க்கு ஒரு சர்வீஸ் வருது. அந்த எவ்ரி 5,000 சர்வீஸில் பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டர் கைட்டு க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா 5, 10, 15 3 சர்வீஸ் கோன்ஸ் தான் நீங்கள் ஏர் ஃபில்டர் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் என்ன பண்ணிடலாங்கன்னா, அப்படியே விட்டுறதுனால அடுத்தடுத்த சர்வீஸ்லேயே ஃபில்டர் போயிடுது, டேமேஜ் ஆகிடுது, மாற்றுற மாதிரி அடுத்த கம்ப்ளைண்ட் வந்துடுது. இந்த ஏர் ஃபில்டர் டேமேஜ்னால உள்ளே இருக்க த்ராட்டில் பாடியில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா க்ளீனாக இல்லாமல் ஸ்மஜ் ஆகி அது ஒரு கம்ப்ளைண்ட் புதுசாக க்ரியேட் பண்ணி எடுத்துகிட்டு வருது. அப்போது ஒரு கம்ப்ளைண்ட்டாக மாறிடுது. ஆயில் ஃபில்டர் மட்டும் மாற்றாமல் ஆயில் ஃபில்ட்ரு, ஏர் ஃபில்ட்ரு, ஸ்பார்க் ப்ளக்கு, ஃபியூல் ஃபில்ட்ரு இது எல்லாமே செக் பண்ணிக்கிட்டோன்னா ஜென்ரல் சர்வீஸ் பார்த்திங்கன்னா ஒரு டைமும் பார்த்திங்கன்னா ஒரு 2 நாளில் முடிச்சிடலாம். ரேட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 5000 முடிச்சிடலாம். அந்த காஸ்ட்டில் முடிச்சிடலாம். அதை பண்ணாமல் விட்டுறதுனால என்ன ஆயிடுதுன்னா, ஏர் ஃபில்ட்ரு போயிடுச்சுன்னா ஏர் ஃபில்ட்ரு கிட்டத்தட்ட ஒரு 4,000 5,000 கிட்ட வந்துடுது. ஆயில் ஃபில்ட்ரு ஒரு 1000 rupees வந்துடுது. ஆயில் ஒரு 3,500 4,000 வந்துடுது. அப்புறம் ஸ்பார்க் ப்ளக் பார்த்தீங்கன்னா 1 250 300 rupees வருது. 2 ஸ்பார்க் ப்ளக் போனீங்கன்னா இந்த வண்டிக்கு சொல்கிறேன் ஒரு 600 ரூபா அந்த ரேஞ்சில் வந்துடுது. இப்போ இவ்வளவும் வந்து இதில் வந்து இரிடியம் போடுறவங்களும் இருக்காங்க. இரிடியம் போடுறப்போ ஒரு ஸ்பார்க் ப்ளக் 1000 rupees ஆகிடுது. 2 ஸ்பார்க் ப்ளக் போடுறப்போ அது ஒரு 2000 ரூபா ஆகிடுது. இப்போ ஆல்மோஸ்ட் சர்வீஸோட காஸ்ட் 10,000 இருந்துது. இதை கணக்கு போட்டிங்கனாலே ஒரு 10,000 12,000 பொருளே வந்துடுது. லேபர் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே சேர்த்து ஒரு 10 12 அந்த ரேஞ்சுக்கு வந்து நின்றோம். அப்போ உங்களுக்கு எவ்ரி மந்த்ஸ் எவ்ரி சர்வீஸ்க்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 10 ரூபா ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி 1000 காரணம் வந்து ரெகுலராக ருட்டீனாக பண்ணுற செக்அப் கரெக்டாக பண்ணலனான்றது தான் நடக்கிறது. ஓகே. அது பண்ணிட்டோம்னாலே அடுத்தடுத்த சர்வீஸ் காஸ்ட் வந்து கம்மியாக பண்ணலாம். இப்போ வெறும் ஆயில் ஃபில்டர், ஏர் ஃபில்டர் கைட்டி க்ளீன் பண்ணோம், ஸ்பார்க் ப்ளக் கைட்டி க்ளீன் பண்ணோம், பெட்ரோல் ஃபில்டர் க்ளீன் பண்ணி போட்டோம், பேக் பிரேக் ஃப்ரண்ட் பிரேக் க்ளீன் பண்ணி போட்டோம்னாலே உங்களுக்கு அடுத்தடுத்த சர்வீஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 15,000 கிலோமீட்டர் வரைக்கும் இதெல்லாம் தாங்கும். அதுக்கு அடுத்த சர்வீஸில் நம்ம பண்ணுறப்போ கஸ்டமருக்கும் வந்து ஒரு சந்தோஷம் இருக்கும். இத்தனை சர்வீஸ் வந்து லைஃப் வந்து அடுத்த சர்வீஸ் வந்து பண்ணணும்னு சொல்லியிருக்காரு, பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கஸ்டமருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும், ஓட்டு திருப்தி கிடைக்கும். ஓகே. அதுதான் வந்து சர்வீஸில் வந்து பண்ணுற ஒரு சின்ன எடுத்து போனால். ஏன்னா இப்போ ஓட்டும் போதே புது பைக் மாதிரி ஃபீல் தான் இருக்குது. ஆமாம், நீங்கள் அங்கேருந்து இங்கே மூவ் பண்ணீங்க, இங்கே மூவ் பண்ணீங்க, இங்கே சுற்றி நான் எங்கே வீடியோ எடுக்கலான்னு சுற்றிட்டு இருந்தேன். நல்லா இருக்குது வண்டி. வந்தப்போவே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்க ஹண்டிங்கோட இருந்து. ஆமாம், அந்த த்ராட்டில் கொடுக்கும்போது பொறன்னு இல்லைங்களா, அந்த பொறன்ற நாய்ஸ்க்காக இப்போ நல்லா இருக்குல்ல ப்ரோ. ஒரு இது காமிச்சலாமா? சவுண்ட் காட்டிடலாம். நியூட்ரலில் இருக்கா? நியூட்ரல் தான் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக ஒரு 1000 RPM கரெக்டாக நின்று ஆடுது பார்க்குறீங்க. இது என்ன ஆகிட்டு இருந்ததுன்னா, இந்த 2000 RPM போயிட்டு ஹண்ட் ஆகிட்டே இருந்தது. முன்னாடி அந்த மாதிரி அந்த RPM ஹண்டிங்கில் இருந்தது. இப்போ RPM ஹண்டிங் இல்லை, தெளிவாக பீட்டும் தெளிவாக இருக்குது. ஓகே, ஆஃப் பண்ணிக்கலாங்களா?
ப்ரோ இப்போது என்னென்னா டாமினாரு ஸோ இந்த 300cc வச்சுருக்கவங்க அப்கிரேட் பண்ணோன்னா செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ER6N இப்போ பழைய கவாசாக்கி நிஞ்சா 650 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவு ₹2 2.5 ₹3 அந்த பட்ஜெட்டில் கிடைக்குது. ஸோ அது ஓனர்ஷிப்பு கிலோமீட்டர்ஸு இப்போ கண்டிஷனை பொறுத்து ஒரு 2.5 பட்ஜெட்டில் கூட நிறையா கிடைக்குது ப்ரோ. ஸோ இந்த மாதிரி கிடைச்சா வந்து வண்டி எடுக்கலாமா, எடுத்தால் வந்து மெயின்டைன் பண்ண முடியுமா? அதான் ஒரு டாமினார் இந்த மாதிரி ஒரு வண்டியிலேருந்து அப்கிரேட் ஆகணும்னு நினைக்கிறேன். இப்போ டாமினார் இதுக்கு இப்போ ஆயில் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3000-4000 செலவாகுது. அப்படின்றப்போ வந்து 3000 கிட்டேருந்து 4000 வரைக்கும் இப்போ செலவு வந்துடுது. ஏன்னா டாமினாருக்கு ஆயில் ஃபில்ட்ரு ஆயிலாம் வந்து இப்போ வந்து முன்ன மாதிரி யாருமே இல்லைங்க. எல்லாருமே நல்ல சிந்தட்டிக் ஆயில் வேல்யூபிளான ஆயில் தான் போடணும், ஃபுல்லி சிந்தட்டிக் போடணும், இன்னும் பெட்டரான ஆயில் போடுங்க, என் வண்டிக்கு செயின் லூப் கொடுங்க, க்ளீன் பண்ணி கொடுங்க, எல்லாமே கேட்குறாங்க. அப்போ வந்து ஒரு 3000-4000 2000 பட்ஜெட் இருந்தது வந்து இப்போ வந்து 5000 வரைக்கும் அந்த பட்ஜெட்டை 3000-4000 வரைக்கும் தள்ளிட்டு வந்துச்சு அந்த பட்ஜெட். அப்படி தள்ளிட்டு வரப்போ பார்த்தீங்கன்னா அதை கம்பேர் பண்ணுறப்போ இதுக்கும் கிட்டத்தட்ட செமிலியராக தான் இருக்குது பட்ஜெட். ஆனால் என்னென்னா காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து 1.5 லிட்டர் ஆயில் இருக்குன்னா இது வந்து ஒரு 3 லிட்டர் ஆயில் 2.5 3 லிட்டர் ஆயில் கிட்ட வந்துடுது. அப்போது காஸ்ட் வைஸ் வித்தியாசம் அந்த வித்தியாசம் வரும். 5000 6000 7000 பட்ஜெட் வரும். அந்த பட்ஜெட்டை உங்களால் அஃபோர்டபுள் பண்ண முடியும்னா கண்டிப்பாக பண்ணலாம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டிங்க எல்லாத்துக்குமே நான் ஜென்ரலாக இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்க எல்லா வண்டிக்கும் நான் சொல்கிறது ஒரே விஷயம் தான், ஒரு நல்ல டெக்னீஷியன் கூப்பிட்டு போய்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் நியர்பையில் யார் டெக்னீஷியன் இருக்காங்களோ கூப்பிட்டு போய் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வண்டி எடுக்கிறது பெட்டர். ஏன்னா எடுத்துகிட்ட பிறகு இது இவ்வளோ செலவாகுது, நான் வந்து பார்க்காம எடுத்துட்டேன், கஷ்டப்படுறேன். இப்போ உங்களுக்கே தெரியும் எவ்வளோ வண்டி இங்கே நிற்கிதுன்னு உங்களுக்கே நல்லாவே தெரியும். ஆமாம், நிறைய கஸ்டமர் வந்து செகண்ட்ஸில் எடுத்துடுறாங்க, வண்டி பிடிச்சி போய் எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் தான் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் தெரியும். அதெல்லாம் பார்த்துட்டு அதாவது வந்து 100% கஸ்டமர் மெக்கானிக்கலையும் வந்து டயக்னோஸ் பண்ணி சொல்லிட முடியாது. ஓரளவுக்கு வந்து உங்களால் டயக்னோஸ் பண்ண முடியாது. எலக்ட்ரிக்கல் இஷ்யூவையும் இன்ஜின் வந்து ஓரளவுக்கு பில்ட் குவாலிட்டி நல்லா, இன்ஜினோட குவாலிட்டி நல்லா இருக்குன்றது வந்து நாய்ஸ் வச்சும் ஓரளவுக்கு சொல்லிட முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சயின்ஸ் ப்ராக்கெட்டு, வீல் பேரிங்கு, ஸ்விங் ஆர்மு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு ஃபோக் ஆயில் சரி இந்த மாதிரி விஷயங்களை வந்து மெக்கானிக் வந்து டயக்னோஸ் பண்ணி சொல்லிவிடுவாங்க. பட் ஆனால் இன்ஜினில் வந்து ஓரளவுக்கு ஒரு நாய்ஸ் ஓரளவுக்கு ஓகே ரீசனபிளாக இருந்ததுன்னா அந்த நாய்ஸை வச்சு ஓகே இது எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சஜஷன் கேட்டுட்டு எடுத்திங்கன்னா நாளைக்கு ஒரு பிரச்சனைன்னு வரப்போ கூட வந்து உங்களுக்கு வந்து பார்த்து சொன்னார் இந்த அளவுக்கு தான் இருக்குது ஓகே அப்படின்னு சொன்னாங்கன்ற ஒரு இதுவாக தான் இருக்கும். நானே தெரியாதனமா போய் எடுத்துட்டேங்க. வண்டி எடுக்கும்போது நம்மளுக்கு தெரியும் என்னென்னலாம் இஷ்யூ இருக்குது, நம்ம வந்து எவ்வளோ செலவு பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ வந்து கொஞ்சம் பார்கிங் பண்ணலாம், இல்லை வந்து இன்னும் வந்து நெகோஷியபிள் பண்ணி கொஞ்சம் குறைக்கலாம். இதெல்லாம் பண்ணி கொஞ்சம் குறைச்சி எடுத்தோன்னா ஆமாம் நான் ஒரு 20000 குறைச்சி அந்த 20000 இதில் செலவு பண்ணால் வண்டி சரியாயிடும் அப்படின்ற ஒரு தாட் வரும். பட் ஆனால் எல்லாருமே என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு 3 லட்ச ரூபா பட்ஜெட்டா போகிறாங்க, 3.5 பட்ஜெட்டு போயிடுது. அப்படியே அவங்க மைண்ட் தாட் வந்து இது வண்டி நல்லாயிருக்கு நீட்டாக இருக்குது அப்போ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 3.5 பட்ஜெட் கூட போய் எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் அதில் எதனா இஷ்யூஸ் வந்துன்னா எடுத்துகிட்டு வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. வண்டி வந்து நான் இவ்வளோ செலவு பண்ணிட்டேன், வண்டி இவ்வளோக்கு எடுத்தேன், ஆனால் வண்டி வந்து என்ன இது போயிடுச்சு அது போயிடுச்சுன்னு சொல்லிகிட்டே இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது அந்த 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 லைனுக்கு வர காரணமே வந்து நம்ம போனோம்னா கண்டிப்பாக ப்ராப்பர் டெக்னீஷியனை வச்சு ஃபுல்லாக ஓரளவு டயக்னோஸ் பண்ணி எடுத்துட்டோம்னாலே பண்ணலாம். ரெண்டாவது வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயின்டெனன்ஸ் டாமினார் ரேஞ்சிலேருந்தோ இல்லை ஒரு R3 ரேஞ்சிலேருந்தோ அப்படியே அந்த கேட்டகரி 300 சிசிலேருந்து ஒரு கேட்டகரிக்கு வெளியே வராங்க அப்படின்னா ஒரு ட்வின் சிலிண்டர் கேட்டகரி 300 R3 கூட வந்து ட்வின் சிலிண்டர் தான். அந்த ட்வின் சிலிண்டர் கேட்டகரிக்கு வரவங்க எல்லாருக்குமே வந்து ஒரே விஷயம் தான் நான் சொல்லிக்கிறேன், மெயின்டெனன்ஸ் வந்து கம்பல்சரி அதை விட இது கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது வந்து ஒரு ட்வின் சிலிண்டர் கேட்டகரிக்கு நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ண முடியும். இப்போது பெண்டி 300 இருக்கட்டும், R3 இருக்கட்டும், நிஞ்சா 300 இருக்கும், நிஞ்சா 400 இருக்கும், ER650 ER600 இது 650 நிஞ்சா 650 இந்த மாதிரி அடுத்தடுத்த நிறைய வண்டிங்கெல்லாம் இருக்குது. எல்லா வண்டியிலையுமே வந்து பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் வந்து மஸ்ட்டு. அது வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதை விட அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும். அப்புறம் இப்போ செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் வந்து எவ்வளோ போகுது இந்த வண்டி? 2.5லேருந்து 3லலாம் நல்ல வண்டி தான் கிடைக்கிது. தேடணும், செகண்ட் ஓனர் தேர்ட் ஓனர் ரேஞ்சாக தான் கிடைக்கிது. மேக்ஸிமம் சிங்கிள் ஓனர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, செகண்ட் ஓனர் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது. தேர்ட் ஓனர் ரேஞ்சுக்கு தான் கிடைக்கிது அதிகமாக வண்டி கிடைக்கிது, நல்ல வண்டியாக கிடைக்கிது. பார்த்து தேடி கண்டுபிடிச்சி எடுக்கலாம். அப்படி வண்டி வேணும்னு நினைக்கிறவங்களும் வந்து நிறைய பேர் காண்டாக்ட் பண்ணி நம்மளை கேட்குறாங்க, வண்டி எனக்கு 100 வேணும், 135 வேணும், Z வேணும் இருந்தால் கண்டிப்பாக நம்ம நிறையா பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம், இருந்தால் கம்பல்சரி கொடுத்துருவோம். எல்லாருக்கும் சொல்கிறது அதாங்க, எங்களால் முடிஞ்சால் இருந்தால் கண்டிப்பாக கொடுத்துருவோம். ஏஆர்கே ப்ரோவும் பார்த்துட்டு தான் இருக்காரு. ஆமாம், நம்ம வண்டி வச்சுட்டு சும்மா ஒன்று வச்சுக்க போதில்லை, எல்லாருக்கும் வண்டி கண்டிப்பாக கொடுக்க போகிறோம். வண்டி இருந்தால் கண்டிப்பாக கொடுத்துருவோங்க. வண்டி இருக்குது வந்து பாருங்கள் அப்படி சொல்லி ஏமாற்றவும் போகிறதில்ல. எங்ககிட்ட வண்டி வந்தது அது அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நாங்கள் ஓரளவு ஒர்த்துன்னு தோணும். ரெண்டாவது உள்ளுக்குள்ளேயே நிறைய பேர் இருக்காங்கனால உடனே வண்டி மூவ் ஆகிடுது. அது எங்களுடைய மிஸ்டேக் இல்லை, நிறைய பேர் வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க. பக்கத்தில் நியர்பையில் இருக்கவங்க எல்லாருமே வந்து என்னென்னா டெய்லி விசிட் பண்ணுறவங்களாம் ஆகிட்டாங்க. டெய்லி விசிட் பண்ணி வண்டி இருந்தால் உடனே எடுத்துகிட்டு போயிடுறேன்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க. அதனால் வந்து வண்டியோடைய ப்ரைஸ் வந்து அப்பா இருக்குது, நிறைய இருக்குது, ரொம்ப சொல்கிறீங்க அப்படின்ற ஸ்டேஜில் இருக்கிறவங்களாம் வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க. கஸ்டமர் என்ன ரேட் சொல்கிறாங்களோ அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
வண்டி ஒரு வண்டியும் இன்னொரு வண்டி வேலை போயிட்டு இருக்கு ப்ரோ. இந்த யூஎம் ரெனிகேட் எப்போ குரோம் முடிச்சுட்டு வரும்? எப்போ? அந்த யூஎம் ரெனிகேட்காக நாங்களே வெயிட்டிங் தான். ஏன்னா வந்து வீட் நல்லா இருக்கு. இந்த யூஎம் ரெனிகேட்டில் பார்த்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம்னா வண்டி நிக்கல் கோட்டிங் போயிருக்கு இல்லைங்களா, அது ஆக்சுவலாக இன்னைக்கு வந்துடணும். வந்துச்சுன்னா கம்பல்சரி வீடியோ பண்ண விட மாட்டேன் நினைக்கிறேன். வந்துச்சுன்னா கம்பல்சரி இப்போ ரீசெண்டாக ஃபுல் சர்வீஸ் பண்ணி கொடுத்தேன். எனக்கு தெரிஞ்சு ஓட்டிட்டு நல்லா இருக்குனால திருப்பி. ஆமாம், கண்டிப்பாக நல்லா இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா அவருடைய ஒரு சின்ன மிஸ்டேக் வந்து அவர் கேட்டது வண்டி செயின் நாய்ஸ் கேட்குது. புது ஸ்ப்ராக்கெட் போட்டு கொடுத்தோம், பட் ஆனால் செயின் நாய்ஸ் கேட்குது, ஒரு மாதிரி டக்கு டக்குன்னு சவுண்ட் வருதுன்னு கேட்டார். அப்புறம் பார்த்தா தான் தெரிஞ்சது என்னென்னா ஒரு சின்ன இஷ்யூ என்னென்னா அவருக்கு வந்து வண்டி அவரோட வெயிட் அதிகம், அவர் வெயிட் அதிகம், வண்டியும் வெயிட் அதிகம். நாங்கள் வந்து ஒரு ஆவரேஜான டைட்டுக்கு வச்சு கொடுத்துட்டோம். கஸ்டமர் வந்து எடுத்துகிட்டு போகிறப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைட் வந்து ஹெவி ஆகிடுச்சு. அது ஹெவியானதுனால உடனே வந்து அவருக்கு செயின் நாய்ஸ் வந்துச்சு. அதனால தான் உடனே ஆமாம் இப்போ என்ன பண்ணிட்டோம்னா இப்போ டபுள்ஸு இப்போ உங்களோட வெயிட்டோ இல்லை வேறு யாருன்னா இன்னொரு உட்கார வச்சு டைட் செக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி, ஏன்னா ரெகுலராக அப்படி தான் பண்ணுவோம். அவரோட வெயிட் நான் வந்து பார்க்குறப்ப என்னவோ ஆள் ரொம்ப இதுவாக இருந்தார், ஆனால் ஒரு 80 kg இருக்கிறாரு போல இருக்குது. அந்த 80 kgனால வந்து வண்டியோட வெயிட்டை அதையும் பேலன்ஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் ஷைன் டைட் ஆகிடுது. அதை அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி லிவர் வந்து கீர் ராட் லிவர் கொஞ்சம் ப்ளே இருக்குனாரு, அதையும் அரெஸ்ட் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம். க்ரோமிங் ஐட்டம்லாம் போயிருக்கு. இன்றைக்கி ஈவினிங்குள்ளே க்ரோமிங் ஐட்டம் வந்துடும். மேக்ஸிமம் க்ரோமிங் ஐட்டம்லாம் வந்தோடனே உங்களுக்கு கம்பல்சரி இந்த வண்டிக்கு ஒரு ட்ரீட் இருக்குது, வீடியோ எடுத்து போட்டலாம். ஓகே, ஏன்னா யூஎம் ரெடி இந்த அளவு யாரும் மெயின்டைன் பண்ணுவாங்களா? இந்த மாதிரி குரோம்லாம் ரெடி பண்ணி பண்ணுவாங்களா? நல்லா முதல்ல வாட்டி நான் பார்க்குறேன். நான் நல்லாவே மெயின்டைன் பண்ணுறாரு. நிறைய ஐட்டம்ஸ்லாம் வந்து நீ வந்து எனக்கு ரீப்ளேஸ் பண்ணால் கூட பிரச்சனை இல்லை, ஆனால் நல்லா பண்ணி கொடுத்துருன்ட்டாரு. நல்லா பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இண்டிகேட்டர்ஸ்லாம் வந்து மாற்றி கொடுத்துட்டு சொல்லியிருக்காரு. எல்லாமே குரோம் ஐட்டம் எல்லாமே பல பலன் இருக்கணும் அப்படின்னு இருக்காரு. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு என்ன பெட்டராக பண்ண முடியும் பண்ணி கொடுத்தலாம். ஓகே ப்ரோ, இப்போது இந்த அதான் Z650 அந்த 650cc இந்த ட்வின்னில் பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜ் இல்லை, இந்த வண்டி எடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் இருக்கா? இல்லை எல்லாமே ஒரு பாசிட்டிவாக தான் இருக்கா? இல்லை, ஏன்னா ஒரு சில வண்டி வந்து நிறைய பிரச்சனை வைக்கும், அடிக்கடி பிரச்சனை வைக்கும். இன்ஜின் பிரச்சனை வந்துடும், சீக்கிரமான கிலோமீட்டர்ஸில் வரும். அந்த மாதிரிலாம் சில பைக்ஸ் எடுக்க வேணான்ற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது மாதிரி இந்த 650cc நீங்கள் Kawasakiயில் வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? செகண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த இன்ஜினோடைய செட் வந்து பார்த்தீங்கன்னா அது பெட்டரான இன்ஜின் தான். பட் ஆனால் வந்து நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அது 650cc அதோட சூப்பர் பைக் கேட்டகரியில் வந்து பீட்டு நல்லாயிருக்கும் அப்படின்லாம் எதிர்பார்க்குறாங்க. பீட் கம்பல்சரி வந்து 650cc வந்து பெட்டராக இருக்காது. 4 சிலிண்டர் தான் நல்லாயிருக்கும். 2 சிலிண்டரில் நீங்கள் பீட் நல்லாயிருக்கும்னு எதிர்பார்த்து எடுத்து எக்ஸாஸ்ட் நோட்டு போட்டு அதெல்லாம் தலைவலி எடுத்துகிட்டு வராதிங்க, வேஸ்ட்டு. அது மட்டும் தான் இதில் மைனஸ். மற்றபடி இந்த எக்ஸாஸ்ட் மட்டும் தான் எக்ஸாஸ்ட் மைனஸ் இல்லை, மைல்டாக இருக்கும். இதோடைய கேட்டகிரிக்கு இது கரெக்டான எக்ஸாஸ்ட்டு, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். எடுக்கிறவங்களோட மைனஸ் சொல்கிறேன். ஓகே, அவங்க கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஒரு சூப்பர் பைக்கு 650cc பீட் வந்து பயங்கரமாக இருக்கும்னு நினச்சி எதிர்பார்த்து எடுக்காதீங்க. பீட் இது ஆவரேஜாக தான் இருக்கும். இதுக்காக எக்ஸாஸ்ட் போட்டு அந்த வண்டியை கெடுத்துறாதீங்க, அதை கஷ்டப்படுத்தாதீங்க. பெட்டர்னு பார்த்தீங்கன்னா இதோட ஒரிஜினாலிட்டி நாய்ஸில் இது பெட்டராக வச்சுக்கிறதா பெட்ரு. இதுக்கு வந்து எக்ஸாஸ்ட் நோட்டு போடுறதோ இது எக்ஸ்ட்ராவோ பண்ணுறதோ அது வந்து வேஸ்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட்டு. பண்ணிகிட்டு இருக்காங்க, நிறைய பேர் பண்ணுறாங்க. நிறைய கஸ்டமர்ஸே என்ன பண்ணுறாங்கன்னா எடுத்து அதை ரெடி பண்ணி நோட்லாம் போட்டு பண்ணுறாங்க. ஆனால் அந்த பரபரன் சவுண்டோட அது எனக்கு அது அக்செப்ட் பண்ணுற மாதிரி இல்லை. அது ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சு கஸ்டமர் சைட்லேருந்து மைனஸ். மற்றபடி வண்டின்னு கேட்டிங்கன்னா சூப்பர் வண்டி. இப்போ இந்த நிஞ்சா 650 பார்த்தீங்கன்னா டூரிங் பண்ணலாம், ரோட்டில் ஓட்டலாம். வண்டியை வந்து ஆஃப் ரோடிங்கும் பண்ணலாம், ஏன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் நல்லா தான் இருக்கும். ஓகே, ஆஃப் ரோடிங்னா ரொம்ப ஆஃப் ரோடிங் பண்ண முடியாது, ஓரளவு ஆவரேஜான ஆஃப் ரோடிங் பண்ணலாம். அதான் நீங்கள் டூரிங் ஹேண்டில் பார்னால இது எல்லா இடமும் ஓட்டலாம் ப்ரோ. இது ரொம்ப ஸ்போர்ட்டிவாக இருந்ததுன்னா நம்மளுக்கு ஓட்ட முடியாது, கஷ்டமாக இருக்கும். அதாவது 2 பீஸ் ஹேண்டில் பார்னா உங்களுக்கு ஓட்டுறது கஷ்டமாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் சீட்டு நல்லா பெரிய பேக் சீட்டு, ஒரு சேட்டில் பேக் மட்டும் போட்டுட்டு வண்டியை ஓட்டு போனீங்கன்னா பின்னாடி ரைடருக்கும் சேஃபு, ரைடருக்கும் உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. ஷோல்டர் பெயினே இல்லை ஜி, நான் ஓட்டின வரைக்கும் ஷோல்டர் பெயினே இல்லை. வண்டி நல்லாயிருக்கு. இந்த மாதிரி அடுத்தடுத்த கேட்டகரி ER650 ER600 ஆகட்டும், நிஞ்சா 650 ஆகட்டும், Z650 ஆகட்டும், இந்த மாதிரி எல்லா வண்டிக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த வண்டிக்கிட்ட மைனஸ் எதுவும் இல்லை. அதில் இருக்க சின்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுன்ற ஸ்டேஜில் தான் அவங்கவுங்ககிட்ட தான் மைனஸ் இருக்குது. வண்டியை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக இன்ஜின் சூப்பர் இன்ஜின், ஸ்விங்காம் சூப்பராக இருக்கும், சஸ்பென்ஷன் சூப்பராக இருக்கும். இந்த வண்டியில் ஃப்ரண்ட்டு வந்து டெலஸ்கோபிக் பதிலாக ஒரு அப்சைட் டவுன் ஃபோர்க் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த டைம்லேயே கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பட் ஆனால் இது ஓகே, அந்த ப்ரைஸுக்கு இது ஓகே. வண்டி இன்ஜின் ஒர்த்தான இன்ஜின், மைனஸ்ன்னு சொல்ல முடியாது.
கஸ்டமர்கிட்ட தான் இந்த மாதிரி எடுத்துக்கிறவங்க கிட்ட தான் இருக்குது. இல்லை நம்மளுக்கும் வந்து இன்னும் ஒரு 3-4 வருஷத்தில் அப்கிரேட் பண்ணணும்னு ஒரு தாட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தெளிவாக ஒரு வண்டி கம்மியான கிலோமீட்டர்ஸ் வந்ததுன்னா கண்டிப்பாக எடுத்துடலாம். நம்மளுக்கு இல்லாத வண்டிங்களா கண்டிப்பாக பார்த்து எடுத்துடலாம். ஓகே ப்ரோ, இவ்வளோ பொறுமையாக கொடுத்து ரொம்ப நன்றி. அண்ட் இந்த வீடியோவில் இந்த பைக்கை பற்றி இல்லைனா உங்களுக்கு சர்வீஸ் டீட்டெயில்ஸ் மற்றபடி ஏதாச்சும் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வினோத் ப்ரோ கிட்ட கேட்டு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் 2 ஸ்ட்ரோக் சூப்பர் பைக் காசு நிறையா நம்ம பார்த்துட்ருக்கோம். இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவால் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தென் பாய் ஃப்ரம் ARK.